மகா அழகா சிலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. கூட சூர்யாவும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேருமே சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இத எல்லாமே கோடீஸ்வரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. "அம்மா டைம் ஆச்சு. நீ போய் தூங்குமா போம்மா" அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. "எனக்கு என்ன தூக்கம் வேண்டியிருக்கு? நான் தான் டெய்லி தூங்கிட்டு இருக்கேன்ல. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு இன்னைக்கு தூக்கமே வரல" அப்படின்னு கோடீஸ்வரி சொல்றாங்க. "ஏம்மா?" "இல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "எதுக்காகம்மா? எதுக்காக உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பிரபா கேட்குறாங்க. நாங்கலாம் விட உனக்கு மாப்பிள்ளை இங்க இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படிதானம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு பிரபா கேட்குறாங்க. "ஆமா, என் மாப்பிள்ளை எனக்கு ஒஸ்தி தான். என் மாப்பிள்ளை இருக்கிறதுனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க கோடீஸ்வரி. அத கேட்டோனே சூர்யா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. 2 பேருமே அழகா எல்லாமே பெயிண்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. கோடீஸ்வரி, பிரபா 2 பேருமே வெளிய வந்து நிக்கிறாங்க. "என்னம்மா இவ்ளோ குளிருது, ரொம்ப குளிரா இருக்க மாதிரி இருக்குல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு பிரபா சொல்றாங்க. "சரி அம்மா நான் வாசல்ல நெருப்பு மூட்டட்டுமா?" அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வேண்டாம் விடு" அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்றாங்க. "அம்மா கம்முனு இரும்மா நான் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கட்டையெல்லாம் வச்சு நெருப்பெல்லாம் அழகா கொளுத்தி அழகா பார்த்துட்டு இருக்காங்க. "அம்மா குளிர் சூப்பரா இருக்கும்மா. நல்லா எதமா இருக்கு இந்த சூடு. வாம்மா நீயும் வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரியும் கூப்பிடுறாங்க. "இல்ல, இல்ல பரவாயில்லன்னு" சொல்றாங்க. அப்படியே பிரபா சுத்தி டான்ஸ்லாம் ஆடுறாங்க அந்த நெருப்ப சுத்தி. "நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து உள்ள வராங்க. 2 பேருமே அழகா பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சூர்யா, மகா 2 பேரையுமே கூப்பிடுறாங்க. "அக்கா வெளிய வாக்கா சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. "வேண்டாம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "அக்கா வாக்கா" அப்படின்னு சொல்லிட்டு மகா, சூர்யா எல்லாருமே வெளிய வராங்க. அந்த நெருப்ப சுத்தி ஆடுறாங்க. "அக்கா நீயும் வந்து ஆடுக்கா" அப்படின்னு சொல்லிட்டு மகாவ கூட்டிட்டு போய் டான்ஸ் ஆடுறாங்க. "அம்மா நீயும் வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பிரபா கோடீஸ்வரிய கூப்பிடுறாங்க. "இல்ல, இல்ல நான் வரல" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா வாம்மா வெட்கப்படாதம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கோடீஸ்வரி சூப்பரா அந்த நெருப்ப சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. மகாவும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. "நீங்களும் வாங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவ கூப்பிடுறாங்க. "இல்ல, இல்ல நான்லாம் வரல" அப்படின்னு சொல்றாரு. "வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. மகா சொன்ன உடனே சூர்யா வராரு டான்ஸ் ஆடுறதுக்கு. "பாத்தியாம்மா நான் கூப்பிட்டா வரல, அக்கா கூப்பிட்ட உடனே ஓடி வராரு பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு பிரபா சொல்லிட்டு இருக்காங்க. சூர்யா வராரு. சூர்யா, மகா 2 பேருமே சேர்ந்து அந்த நெருப்பாட சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கோடீஸ்வரி. மகாவோட அப்பா போயிட்டு சிலையெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு வாசல்லயே படுத்துக்கிறாரு. சிலைய பார்த்துக்கணுன்றதுக்காக படுத்துட்டு இருக்காரு. கூட ஒரு குட்டி பையனும் படுத்துட்டு இருக்கான். அப்ப சுத்தி சுத்தி பார்க்குறாங்க அந்த 4 ரவுடியும் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள கௌதம் யோசிக்கிறாரு. என்ன இவனுங்க இன்னும் ஃபோன் பண்ணவே இல்ல. இவ்ளோ நேரம் ஆகுது. இன்னுமா சிலைய எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாரு. அந்த ரவுடிங்க எடுத்து பேசுறாங்க. "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னுமா நீங்க சிலை எடுக்கல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஆமா எடுக்க முடியல." "ஆமா பொழுது விடிஞ்சிரும். நாளைக்கு பண்ண போறீங்களா?" "இப்போ இன்னும் 1 மணி நேரத்துல எனக்கு எல்லா சிலையும் எடுத்திருக்கணும். சிலை அங்க இருக்கக்கூடாது. எல்லாமே வண்டியில ஏத்தி எடுத்துட்டு வந்துடணும்" அப்படின்னு சொல்றாரு. "சரிங்க நான் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க ஃபோன கட் பண்றானுங்க. அப்போ ஒரு மாரி சவுண்ட் கேட்குது. "யாரு? யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு மகாவோட அப்பா கேட்குறாரு. அந்த 4 ரவுடிகளும் வந்து கிட்ட நிக்கிறானுங்க. "எனக்கு இந்த சிலை வேணும். அழகா இருக்கு" அப்படின்னு சொல்றானுங்க. "இங்க பாருங்க உங்களுக்கு சிலை வேணும்னா ஓகே. நீங்க முன்னாடியே சொல்லணும். அப்பதான் நாங்க செஞ்சு தருவோம். இது எல்லாமே நான் வித்துட்டேன். இது வந்து ஆர்டருக்காக நான் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு மகாவோட அப்பா சொல்றாரு. "ஹலோ பெரியவரே! நான் சொல்றத நீ கேளு. எனக்கு வேணும்னா நீ குடுத்து தான் ஆகணும். உன் இஷ்டத்துக்குலாம் நீ பேசக்கூடாது" அப்படின்னு சொல்றானுங்க. "என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மகாவோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள அந்த ரவுடிங்க அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு அப்படியே உள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த குட்டி பையன் எழுந்து ஓடியே போயிட்டான். உள்ள போயிட்டு எல்லா சிலையும் ஒரு வண்டி வச்சு எல்லாத்தையும் ஏத்திட்டாங்க. ஏத்திட்டு கட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படியே அப்படியே மயக்கம் அடிச்சு கீழ விழுந்து கிடக்குறாரு. அவங்க அப்பாவ அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குட்டி பையன் ஓடி போய் வீட்ல சொல்றான். "அக்கா, அக்கா அங்க சிலை எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே பயங்கரமா பதட்டமாகறாங்க. வராங்க கார்ல. வந்து பார்த்தா மகாவோட அப்பா மயக்கமா இருக்காரு. "அப்பா எழுந்துருப்பா, எழுந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சு எழுப்புறாங்க. எழுந்த உடனே அப்படியே அழறாரு. "எல்லாமே போச்சு மகா, எல்லாமே போச்சு. என்னால சிலைய காப்பாத்த முடியல. திருடனுங்க வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டானுங்க" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. "ஐயோ கடவுளே! எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்றாங்க. "எனக்கு ஒண்ணும் ஆகல. இப்ப வந்தவங்க சிலை கேட்டா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு மகாவோட அப்பா பயங்கரமா ஃபீல் பண்றாரு. "என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்னால அவனுங்கள தடுக்கவே முடியல" அப்படின்னு சொல்றாரு. அப்ப சூர்யா சொல்றாரு, "இப்ப சிலை தானே காணாத போச்சு. நான் தேடி கொண்டு வரேன்" அப்படின்னு சொல்றாரு. "என்னங்க பார்த்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. "நான் பார்த்துக்கிறேன். நீங்க இங்கேயே இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போறாரு. போயிட்டு சுத்தி எல்லா இடத்துலயும் தேடுறாரு. போலீஸ்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்றாரு. ஃபுல்லா தேடி தேடி பார்க்குறா கிடைச்சுட்டாங்க. கிடைச்சிட்ட உடனே அந்த வண்டிய அப்படியே அப்படியே புடிக்கிறாரு. புடிச்சுட்டு அதில இருக்க ரவுடிங்க எல்லார்கிட்டயும் சண்டை போடுறாரு. அப்ப சிலை உடையிற மாரி போகுது. ஆனா உடையாம அந்த சிலைய கேட்ச் புடிச்சு உள்ள எல்லாமே சேஃபா கொண்டு வராரு. வீட்டுக்கு கொண்டு வந்தோனே எல்லா சிலையும் நான் திரும்ப எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே கோடீஸ்வரி, அவங்க வீட்டுக்காரர் எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க.
இனிமே நீங்க எதுவும் கவலைப்பட வேணாம்னு. இந்த சிலை எல்லாமே கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே ஆர்டர் குடுத்தவங்ககிட்ட சிலையெல்லாம் குடுக்குறாங்க. அத பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மகா கிட்ட ஓடி வராங்க. சூர்யா கிட்ட ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. "எவ்ளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க. தொலைஞ்ச சிலைய திரும்ப குடுத்துருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சு அவ்ளோ பாசமா அப்படியே பார்க்குறாங்க. சூர்யாவும் பார்க்குறாரு. "ரொம்ப நன்றி மாப்பிள. தொலைஞ்சு போன சிலைய நீங்க தேடி குடுத்துட்டீங்க. இதுல வர பணத்த வச்சு தான் வீட்டையே நாங்க மீட்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கோடீஸ்வரி. "உங்கள என்னைக்குமே நாங்க மறக்கவே மாட்டோம் மாப்ள" அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி அவங்க வீட்டுக்காரர்